அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். பிரைஸ் தி லார்ட். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 6-7 வசனங்கள். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயமானவர். நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேதம் முழுவதையும் படிக்கும்போது ஒரு காரியத்தை பார்க்க முடியும். எந்த ஒரு அற்புதத்தையும் அவர் எளிதாய்தான் செய்தாரே தவிர எந்த ஒரு காரியத்தையும் கடினப்பட்டு செய்ததாய் நம்மால் பார்க்க முடியாது. ஒரே ஒரு காரியத்தை செய்யதான் அவர் அதிக நேரம் எடுக்கிறார். என்ன? மல்கியா 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுறது போல லேவி புத்திரரை சுத்திகரித்து கொண்டிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் உட்கார்ந்து சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அது தினமும் செய்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அவர் நம்மை மாற்ற, அவருக்கு ஒப்பாக அவருடைய சாயல் பூரணமாய் நம்மில் வெளிப்படத்தக்க அவர் உட்கார்ந்து நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில அவர் அற்புதங்களை செய்ய அவர் எந்த இடத்திலையுமே கடினப்பட்டதாக நம்மால் பார்க்கவே முடியாது. காரணம், அவர் ஒருவராய் அற்புதங்களை செய்கிறவர். இங்கே நீங்கள் கவனித்தீர்கள் என்னால் தெரியும். ஆமென். இதற்கு முன்னதாக வழியருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு குருடனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், பார்வையை கொடுப்பார். அங்கே அவனுக்கு கர்த்தர் எப்படி பார்வையை கொடுக்கிறார் என்றால், அவனை தம்மிடத்திலே வரவழைத்து, நீ நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறார். கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்வையடைவாயாக. அவ்வளவுதான். வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார். அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின்னாக செல்லுகிறான். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அந்த வழியாய் அவனை நடத்தாமல் அற்புதம் செய்கிறார். ஆனால் எதிர்பாராத வழியிலே அந்த அற்புதத்தை இவன் காணும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். என்ன எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள்? இவர் பேசிக்கொண்டு தரையிலே துப்பி அதிலே சேற்றை உண்டாக்கி அதை அவன் கண்களிலே பூசி. பல நேரத்தில் அவருடைய செயல்கள் நமக்கு புரியாது. என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஏற்கனவே அவன் குருடன். கண்ணில் மண்ணை பூசினால் என்ன ஆகும்? கண்ணில் மண்ணு போட்டா என்ன ஆகும்? ஆமா, நம் கண்களில் மண்ணை போட்டால் பார்வை போகுமே தவிர பார்வை கிடைக்காது. ஆனால் மனிதனுடைய ஞானத்தை அவமாக்குகிறவர் அவர். கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் பேசிக்கொண்டு தரையிலே துப்பி அதனாலே சேற்றை உண்டாக்கி அதை அவன் கண்களில் பூசி அவனை அனுப்பி விடுகிறார். நீ போய் கழுவி, நீ போய் சிலோவாம் குளத்தில் போய் கழுவி கொண்டு வா. அவன் அப்படியே போகிறான். அவனுக்கு தெரியும், அவர் செய்கிற காரியம் எனக்கு புரியவில்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும். என்ன? இதுல எனக்கு ஒரு அற்புதம் இருக்கிறது, இதுல எனக்கு ஒரு அதிசயம் இருக்கிறது, எனக்கு இதுல ஒரு நன்மை இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்று நீங்கள் கேட்கும்படி கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். அவர் தீமைக்காக ஒன்றும் செய்ய மாட்டார். நாம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், ஆனால் எதிர்பாராத வழியில கர்த்தர் நடத்துகிறார். என்ன ஆண்டவரை இப்படி செய்வீங்கன்னு பார்த்தா என்னை இப்படி நடத்துறீங்க, இப்படி நடக்கும்னு பார்த்தா என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது. கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரா? பல நேரத்துல இவன் நினைத்திருப்பான், எத்தனை மனிதர்கள் என்னை பார்த்து காரி துப்பி இருப்பார்கள், நீங்களும் என் முன்னாடி துப்புறீங்களே ஆண்டவரே, நீங்களும் என் மேல சேற்றை பூசுறீங்களே ஆண்டவரே. மனிதர்கள் பூசுவதற்கும் அவர் பூசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது.
நீ இது எதிர்பாராத வழியா இருக்கலாம், ஆனால் இது அவர் செய்தபடினாலே, அவர் நடத்தினபடினாலே இதுல உனக்கு நன்மை இருக்கிறது. எதிர்பாராத வழியில அற்புதம் இருக்கிறது. அதை உங்கள் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. நம் தேவன் பெரியவர், சர்வ வல்லவர். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, அறியாத வழியில் எங்களை நடத்துகிறது, தெரியாத பாதையில் எங்களை கொண்டு போகிறது. எங்களிடத்தில் இருக்கிற நன்மையை பறிப்பதற்கு அல்ல, எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின நன்மையை காண, அற்புதங்களை காண இந்த நாளிலே ஒரு விஷயம் கூட அதை உறுதிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எதிர்பாராத வழியிலே அற்புதங்களை வரவழைக்கிறவர், காண பண்ணுகிறவர், உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.